Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு நாம நியர்ல இருக்கக்கூடிய SBI பேங்க்ல ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஈஸியா லோன் அமௌண்ட்டை நம்மளுடைய கைக்கே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. சோ இதனுடைய கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே சமயத்துல நீங்க SBI ல பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படினா நீங்க யோனோ SBI ல அதாவது ஆன்லைன்ல ட்ரை பண்றது பெஸ்ட்டா இல்ல டைரக்ட்டா பேங்க்ல விசிட் பண்ணி அங்க போயிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணி லோன் வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கற ஒரு கம்ப்ளீட்டான கம்பேரிசன் அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த SBI பேங்க்ல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அங்க கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் தென் நாம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அஃபிஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ இந்த 2026 நம்ம நேரில் இருக்கக்கூடிய பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கின இதே பர்சனுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்கு யோனோ SBI சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதாவது எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் 7,04,000 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 84 months, அதாவது 7 years அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 13.6% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டாக 13,038 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே பிடிச்சிக்க மாட்டாங்க. அப்ரூவல் கிடைச்சா அந்த லோன் அமௌண்ட்டை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் அதை ஒரு சில ரீசன்னால நாம வித்ட்ராவல் பண்ணி அந்த டைமில் யூஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு 3 monthsக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்க்ல கிடைச்ச அந்த பர்சனல் லோன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர் யோனோ SBI அப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு OTP அப்படிங்கிறது ரிசீவ் ஆகும். ஸோ இந்த 3 ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே இந்த டோட்டல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 10 minutes கூட எடுத்துக்கலாம். அந்த டைமுக்குள்ளேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரை பண்ணலாமா இல்லை நியரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நாம் அந்த 3 monthsக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது லோன் ஆஃபர் அப்படிங்கிறது யோனோ SBIயில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அந்த ஆஃபரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம வேறு வழியே இல்லாமல் இப்போது பிரான்ச்சில் போயிட்டு நாம் கேட்கும் பொழுது அவங்க சேம் ப்ரொஃபைலுக்கு 7,90,000 அப்படிங்கிறது இப்போது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இப்போவுமே லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 7 years அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் 13,593 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கான கமிட்மெண்ட் அப்படின்னு பார்க்க ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இந்த டோட்டல் லோன் அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா ஹோம் லோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் 10 euro கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கும் பொழுது லோன் அமௌண்ட்லேருந்து ஒரு 20,000 அப்படிங்கிறது இவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,70,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 5 years அதாவது 60 months அப்படிங்கிறது 10 year கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 10.70% per annum தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 13 point something இருந்தது. ஸோ நியர்லி 3% அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் நாம் பேங்க்கில் விசிட் பண்ணி அதாவது பிரான்ச்சில் விசிட் பண்ணி இந்த பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்ணும் பொழுதுமே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ரூவல் கொடுத்தா அந்த லோன் அமௌண்ட்டை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நாம் சூஸ் பண்ண இந்த பிளானுக்கு எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டாக 16,581 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பர்சனல் லோன் SBIயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது. நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த 3% அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல 3% அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான மேட்டராக இருந்தாலுமே நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது நியர்லி ஒரு 1 lakh அப்படிங்கிறது உங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதிகப்படியான லோன் அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ அதிகப்படியான அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே கேஸ், அதெல்லாம் இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பேங்க்குக்கு கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இவர் ஒரு சேலரிடு பர்சன் தான். அந்த விதத்தில் இவருடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கண்டிப்பாக லிங்க் ஆகியிருக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் வேகமாகவே நடக்கும். மற்றபடி அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லாஸ்ட் 5 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுமே ஜஸ்ட் ஒரு 30 minutesல டோட்டல் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
லோன் அமௌண்ட்டை நம்மளுடைய கையிலேயே விட்ராவல் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி எஸ்பிஐயில் கிடைக்கக்கூடிய காமனான லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க 1 லேக்லேருந்து அதிகபட்சமாக 35 லேக் வரைக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் 10 இயரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 84 மந்த்ஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு கேரண்டியர் சைன் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய அந்த ஒர்க் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு கேரண்டியே. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 11.45% நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமாக 14.60% வரையிலும் இருக்கும். பட் நீங்கள் டைரெக்டாக பேங்க் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இதை விட கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1.5% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பட் இதுவரையிலும் எந்த ஒரு நபருக்குமே ஆன்லைன்லையோ இல்லை பிரான்ச் விசிட் பண்ணி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போதோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறது கிடையாது. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 20,000க்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை பேங்க்கில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும். அதே சமயத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க முன்ன பார்த்து அதே தான். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, தென் லாஸ்ட் 5 மந்த்ஸ்க்கான சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகே கேஸ், நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் கண்ணாப்பின்னான ஹை இன்ட்ரெஸ்ட்டில் லோன் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டான லோன் ஆஃபர் வழங்கக்கூடிய ஃபினான்ஸ் நிறுவனம் எது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சேவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.